يا رب العالمين الله الله صل على. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் சஹரன் இஃப்தார் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. சஹர் டைமில் எப்பயும் போல தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு எந்திரிச்சாச்சு. தஹஜ்ஜுத்லாம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் என் பையன் எந்திரிச்சு வந்தான். அவன் தொழுதுட்டு வந்து அவன் சாப்பிட வந்தான். அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து சாப்பிட வந்தாங்க. இவங்க சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு எப்பயும் போல நீயத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஃபஜ்ர் வந்து தொழுக ஆரம்பிச்சிட்டோம். தொழுது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு பேக் டு ரொட்டீன் மாதிரி காலையில் வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. காலையில இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளா வாஷிங் மிஷின் ரிப்பேராக தான் இருந்துச்சு. என்னன்னு தெரியல. சரி நாங்கள் எதுவும் ரிப்பேராக இருக்குன்னு நினச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக் வந்தாங்க. வந்து ஃபுல்லாமே கழட்டி பார்த்துட்டு பின்னாடி சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டாங்க. ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்ட்டு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த நான் 10 ரூபா பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் போட்டு துவைப்பேன். அது வந்து வடிகட்டிடும்னு சொல்லிட்டு உள்ளே போட்டிருப்பேன். அதோட போட்டு துவைச்சிட்டு இருக்கேன் போல் உள்ளே போய் மாட்டிட்டு இருந்திருக்கு. இதனால தான் இதனால பார்த்தீங்கன்னா துணி துவைக்க முடியாமல் இருந்தது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் சரி பண்ணி துணியெல்லாம் போட்டு விட்டுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தாங்க பாத்திரம்லாம் கழுவி முடிச்சு கேஸ் செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி பாதாம் பிசின் ஜம்ஜாவதை இது எல்லாமே ஊற வச்சுருந்தேன். மதியம் வந்து கிரைண்டரில் மாவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி உளுந்து எல்லாமே ஊற வச்சாச்சு. மாவாட்டும் போது கூடவே நம்ம உளுந்து வரைக்கும் மாவாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்துமே பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டேன். இது எல்லாமே ஊறிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மணி பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உளுந்து வடைக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா அது எல்லாமே கட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 2:30 மணி ஆயிடுச்சு. சரி லொஹர்லாம் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் ஓதிட்டு இருந்தேன். குரான் ஓதி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு திரும்ப ஒரு 3:30 மணிக்கா கிச்சன் உள்ள போகலாம். அப்போ தான் மாவுலாம் அரைக்கணும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வடைக்கு வந்து மாவு அரைச்சிட்டேன். வடைக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் வந்து லெமன் ஜூஸும் போட்டு வச்சாச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்காக பால் காய்ச்சி ஆற வச்சுட்டேன். இந்த வேலையும் ஒரு பக்கம் முடியுதுக்குள்ள வடை மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிடுச்சு. அதுவுமே வலிச்சு எடுத்து வடை மாவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் தாங்க பெரிய வேலையே வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வடை மாவுலாம் அரைச்சி முடிச்சுட்டு மாவு வந்து கிரைண்டரில் போட்டிருந்தேன். நான் வந்து ஓடிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா என் பையன் எல்லா பக்கம் மாவா இருக்குமா அப்படின்னா வந்து பார்த்தா இந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஈர துணி போட்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டேன். முடிச்சுட்டு இப்படி திரும்புறேன். திரும்ப கஞ்சி வாங்கிட்டு வந்து திருப்பி கொட்டி வச்சுட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு இந்த வேலை தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சு க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டாச்சு. நல்ல வேலை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மடிக்கிற துணி வந்து சேர் ஃபுல்லாக வச்சுருந்தேன். அதில் தெரிச்சிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா அதுலேருந்து காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். மாவுமே வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மாவு ஆட்டிட்டு கிரைண்டர் எல்லாமே கழுவிட்டு அசை தோல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வடை போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டு அதுவுமே போட்டு முடிக்கிறதுக்குள்ளாரி நோம்பு தரத்துக்கு டைம் ஆயிடுச்சு. வடை எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இவங்களுமே நோம்பு திறக்கிறதுக்காக பள்ளியாசலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடை செஞ்சுருந்தேன், ரோஸ் மில்க்கு, லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் எப்பயும் போல் நமக்கு பிடிச்சமான நோம்பு கஞ்சி தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோம்பு திறந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி சஹரன் இஃப்தார் இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.